ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செண்பக பூ பறிக்க போகிறோம் நம்ம வீட்டில். பார்த்திங்கன்னா செண்பக பூ பார்த்திங்கன்னா பூக்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பூ வரைக்கி நம்ம ஏலத்துக்கு போட்டுருவோம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கையில் இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றும் நல்லா பரும்புவாக இருக்குது. வச்சுருக்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல தான் பூ வச்சுருக்கோம். உங்களுக்கே தெரியும் அண்ணா இருக்குது, மேலே அதிலலாம் நிறையா இருக்குது. நான் சூம் பண்ணி கட்டுறேன்னா இருக்குது. இப்போ அப்படி தான் ஒவ்வொரு பூவாக பறக்கி நாங்கள் ஏலத்துக்கு கொடுத்துட்ருக்கோம். டெய்லியும் சில நேரம் 300 பூ 400 பூ பூக்கும் போதும் இந்த டைம் கொஞ்சம் பூக்கள் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பூ இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு. மொட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு தெரியும், இந்த இருக்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மொட்டும் அதிகமாகவே வச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும்னு விரும்புதோம். அதனால் நான் இன்னும் வச்சுருக்கேன், நிறையா வச்சுருக்கு இந்த டைமு. இருந்தாலும் இன்னும் அதிகமாக வச்சா கொஞ்சம் பூக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த பூ பறக்க வச்சுக்கலாம். நேற்றுலாம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் அவ்வளோவா பூ இல்லை. இந்த சைடு பக்கம் பார்த்திங்கன்னா உச்சியில் நிறையா இருக்குது. இங்கே பக்கம் இந்த இதில் இருக்குது, இப்படி இருக்குது, இந்த இருக்குது, இதில் விட்டுருக்கு. இதை பறக்கிக்கலாம், நம்ம மேலே ஏறி லாஸ்ட்டாக பறக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் நம்ம பறக்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பூ இருக்குது, 3 பூ, இது ஒரு 4 பூ 7 பூ இருக்குது. பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் பறக்கிட்டு நான் வீடியோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இவ்வளோ பூ பறக்கியிருக்கோம். ஒரு 30 பூ பறக்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.